கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய வசனம் 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 27 வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நமக்கு ஆண்டவரை, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுது. அந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்மை வழிநடத்த செல்லக்கூடிய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த ஸ்லாக்கியம் நமக்கு இயேசுவை ஆண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராகிய தேவ ஆவி நமக்குள்ளே கொடுக்கப்படுது. அந்த ஆவியை வைத்துக்கொண்டு நாம் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு மரணத்தில் வரைக்கும் வெற்றிகரமாக ஒரு வாழ்க்கையை இந்த பூலோகத்தில் வாழ்ந்து, அதற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டதுனால பார்த்திங்கன்னா நாம் இறந்த பிறகு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். இந்த கேப்பில் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலிருந்து அந்த நாம் மரண தருவாய் வரைக்கும் இந்த பூமியிலே நாம் அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாக இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட, நாம் வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, இல்லாட்டி நம்ம ஒரு சர்ச் நடத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, நமக்கு எந்த விதமான ரோல்ஸ் இந்த உலகத்தில் இருந்தாலும் அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கு, ஒருவேளை ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், எந்த ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருந்தாலும் அதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம் நம்ம அதை நடத்தி செல்லும். உங்களுக்கு அந்த அபிஷேகம் நம்ம நடத்தி செல்லக்கூடிய காரியமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நமக்குள்ள அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. நமக்கு யாரும் டீச் பண்ண அவசியம் கிடையாது. காரணம், we have a teacher inside our heart. நமக்குள்ளே நம்மளுக்கு போதிக்கக்கூடிய அந்த வண்டர்ஃபுல் கவுன்சிலர் இயேசு கிறிஸ்துவின் ஆவி, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த ஆவி எப்பேற்பட்ட ஆவி? இந்த உலகத்தை படைத்த ஆவி, வானத்தை பூமியை படைத்த ஆவி, இயேசுவின் ஆவி. அவர் நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படித்தோம் அப்படின்றால் அவர் அந்த வாழ்ந்த காலத்திலே அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எத்தனையோ உண்டு. அதை எழுதினால், அதாவது எழுதவே முடியாதுன்றாங்க. உலகத்தில் உள்ள அனைத்து புஸ்தகங்கள் போதாது என்று போடப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் எல்லா நேரங்களிலும் பார்த்தீங்கன்னா, பற்றாக்குறை வரும்போது 5 அப்பத்தை 5000 பேருக்கு போதித்த தேவன், அதுபோக மீன்களை ஒன்றுமில்லாமல் இருந்த பேதுருவின் வலைகளை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்று சொன்ன அந்த வார்த்தையின் கேட்டு அதை போட்டபடி 153 பெரிய மீன்களை பிடித்த அந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களும், குஷ்டரோகருக்கு சுகம், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை, இப்படி எல்லாவற்றையும் செய்த அந்த ஆவியானவரின் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் செய்கிறது. அதுதான் அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நாம் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டால அந்த ஆவி நமக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த ஆவி பார்த்திங்கன்னா அனைத்தும் அறிந்தது. அந்த அனைத்து அறிந்த ஆவி நமக்கு நாளை என்ன செய்ய வேண்டும், இன்று என்ன செய்ய வேண்டும், என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும், கர்த்தரின் சித்தத்தின்படி எதை எடுக்க வேண்டும், உங்களுக்கு ஹீஸ் ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, அவருக்கு ஃப்யூச்சராகவும் செய்யக்கூடிய எல்லா காரியமும் தெரியும். நீங்கள் ஒரு தொழில் செய்வர்களாக இருந்தால் தொழிலை நடத்த வேண்டிய ஆற்றலையும் அறிவையும் தெரியக்கூடிய ஆவி தான் அந்த ஆவியாக நமக்குள்ளே இருக்குது. அந்த ஆவி நமக்குள்ளே இடைப்பட்டு கொண்டே இருக்குது. உங்களுக்கு இந்த காரியத்தை செய்யுங்க, இதை செய்யாதீங்க, அதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தையும், ஆல் திங்ஸ். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் அதை போதிக்குமான்னு பார்த்தீங்கன்னா, சகலத்தையும் வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய காரியங்கள் எப்பேற்பட்ட நம்மளுக்கு முன்பாக மலை போல் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கான காரியங்களை நம்மளுக்கு போதிக்கும். அதே போல் ஒருவேளை நம்ம நோய்வாய்ப்பட்டிருந்தோம்னா அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான காரியங்களை நம்மளுக்கு போதிக்கும். உங்களுக்கு ஒருவேளை நம்ம சில பிரச்சனைகள் நடுவில் குடும்ப உறவுகள் மத்தியிலே நாம் அதில் ஒரு சமாதானம் இன்மையாக இருக்கு அப்படின்னா அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அந்த காரியங்களையும் அது நம்மளுக்கு போதிக்கும். சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கிறது.
அது சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு போடப்பட்டிருக்கு. அது சத்தியமாக ஒரு காரியமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம், அதை தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு காரியம். அது பொய்யல்ல, கர்த்தர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று போடப்பட்டிருக்கு. அது பொய்யல்ல, அது ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தின்படி நம்மளை நடத்தக்கூடிய வல்லவராகிய தேவ ஆவி நமக்குள்ளே வாசம் செய்கிறது. அதை சார்ந்து நாம் வாழ்வர்களாக இருக்கிறவங்களுக்கு அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அது நமக்கு போதித்தபடியே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அது என்ன போதிக்குது? அப்போ அந்த அவருடைய வார்த்தையை, அவர் போதிக்கக்கூடிய காரியத்தை ஒருவேளை நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுக்கு பதில் கிடைக்கலாம். ஒருவேளை வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனங்கள் மூலமாக அவர் பேசலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா கனவுகள் மூலமாக அவர் பேசலாம் அவங்களுக்கு. ஸோ பலவிதமான காரியத்தில் அவர் நம்மளோடு இடைப்படுவார். அதை அந்த போதனை எடுத்துக்கொண்டு அது வேத வார்த்தைக்கு ஒத்து போகுதான்னு பார்க்கணும். உங்களுக்கு வேத வசனத்துக்கு ஒத்து போகிற காரியங்கள் நம் மனதில் தோணுதான்னு பார்த்து, அப்படி தோன்றும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையை நாம் நடத்துகிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் நாம் ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். உங்களுக்கு 2 கொரிந்தியர் 1:21 சொல்லுது, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அதாவது எங்களை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது, சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது, நம்முடைய பாவத்தின் மூலமாக வரக்கூடிய தரித்திரத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கிறது, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, லட்சம் கோடிகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவின் மூலமாக அவர் நமக்கு சிலுவையின் மூலமாக சம்பாதித்து கொடுத்த காரியம் என்னவென்றால், நமக்கு தரித்திரம் இல்லை, நமக்கு பார்த்திங்கன்னா கர்த்தர் ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒருவேளை இப்போ தரித்திரமாக இருக்கலாம், கடனில் இருக்கலாம், அதை எல்லாம் கர்த்தர் மீட்டு கொடுத்து சிலுவையிலே இரத்தத்தை சென்றிருக்கிறார். ஏன்னா அது பாவத்தின் மூலமாக தான் அந்த சாபம், கடன் இதெல்லாம் வருது உங்களுக்கு. அது ஒரு சாபம். அதனால் அதுலேருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார் தேவாதி தேவன் கிறிஸ்து சிலுவையில். அதனால தான் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி. அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனால அந்த கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே செய்து கொடுத்த காரியம், அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிறிஸ்து செய்த காரியத்தின் மூலமாக தான் அவர் நம்மளை விடுதலை செய்கிறார். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. உங்களையும் இனியும் அபிஷேகம் பண்ணது யாருன்னா தேவாதி தேவன், வானத்தை படைத்த தேவன், இந்த உலகத்தை ஆள்கிற தேவன், தி ஆல்மைட்டி, சர்வ வல்லவர். அவர்தான் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அந்த அபிஷேகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அப்போ எப்பேற்பட்ட ஒரு காரியம்! அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்துறார். அந்த அச்சாரம் நம்ம அந்த நிலையில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆவியை நாம் கேட்டு செயல்படுகிறோமா அப்படின்றத இப்போ கொஸ்டின். நாமளா டிசிஷன் எடுக்கிறோமா? கிறிஸ்துவை சார்ந்து வாழ்கிறோமா? பல நேரங்களில் நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, பல காரியங்களை சுயமாக முடிவெடுத்து, சுயமாக நம்மளுக்கு தெரிந்த படித்த அறிவு, நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதை வைத்து நம்ம முடிவெடுத்து நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்மேல் நம்பிக்கை வைத்து நாம் சில காரியங்களை முடிவெடுக்கிறோம். ஒரு கல்யாண காரியம் இருந்தாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கக்கூடிய காரியமானாலும் சரி, தொழில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், அங்கே நம்ம செய்யக்கூடிய நம்ம என்னென்ன செய்கிறோமோ அந்த வேலையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாவற்றிற்கும் நம்ம எதை சார்ந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா, இருதயத்திலே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆவி என்றும் அச்சாரத்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை சார்ந்து அந்த ஆவியிடம் கேட்டு அது சொல்லக்கூடிய காரியத்தில் இருந்து நாம் அடுத்த லெவலுக்கு முடிவெடுக்க வேண்டியவர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் கொடுக்கப்பட்டது. அது கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்மளை அவர் பார்த்திங்கன்னா அவரை ஏற்றுக்கொண்டதுனால பாவியாகிய நம்மை அவர் மீட்டு நமக்கு நீதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். நீதிமான் என்ற ஒரு ஸ்தானத்தை அவர் கொடுத்துருக்கிறார் அவங்களுக்கு. அப்போ அந்த நீதிக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம்.
அப்போ அந்த நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களும் ஆவிக்குள்ளே இருந்து நம்மளுக்கு செயல்படுக வல்லவராகி அவர் வந்து நமக்குள்ளே செய்து நாம் வேண்டிக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக எபேசியர் 3:20 சொன்னது போல மிகவும் அதிகமாக நமக்கு செய்ய வல்லவராகி அவர். அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்குது. அந்த வல்லமை தான் ஆவியாக இருக்கிறது. அதுதான் அந்த அபிஷேகம். நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காமிக்குது. உங்களுக்கு இந்த அபிஷேகம் பெறதுனால, இந்த அபிஷேகம் நம்ம இடத்துல வருகிறதுனால நாம் எப்படி உயர்த்தப்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்தில் வந்து சிலர்களுக்கு மாத்திரம்தான் அந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு. ஆனால் இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு இந்த நியூ கவர்னன்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயேசுவை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் இந்த அபிஷேகம் கொடுக்கப்படுது. ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அப்போ ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி இல்லை, சிலவர்களுக்கு மாத்திரம் இந்த அபிஷேகம் கொடுக்கப்பட்டது. அந்த அபிஷேகம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா, கடந்து வந்து நமக்கு கிடைக்கும். நீங்களே யோசித்து பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவரை இயேசுவை அறிந்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை பரம்பரையாக நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரீசண்டாக நீங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த காரியம் உங்களுக்கு ஒரு சிறப்பாக கொடுக்கப்படுது. அந்த அபிஷேகம் எல்லோருக்கும் சில நேரத்தில் கிடைக்கல. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கிடைக்கல, நமக்கு தெரிந்தவர்கள் கிடைக்கல, ஒருவேளை நம்ம சொந்தக்காரங்கள் மத்தியிலே இந்த அபிஷேகம் கிடைத்திருந்தாலும் அந்த அபிஷேகத்தை பற்றி அறியாத மக்கள் கிறிஸ்தவராக இருந்தும் நிறைய பேர் வந்து அதை அறிந்து கொள்வதில்லை. அந்த அபிஷேகம் என்ன செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, அது உயர்த்தும். சாதாரண நிலைமையிலிருந்து உயர்த்துவது தான் அந்த அபிஷேகம். உங்களுக்கு நீங்களே யோசிப்பாமல் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே அறியாமல் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமையினால் உங்களை உயர்த்தக்கூடிய ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறது தான் அந்த அபிஷேகம். அந்த வல்லமை நீங்கள் எதிர்பாராத, நினைத்து பார்க்காத அப்பேற்பட்ட உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறது அந்த அபிஷேகம். நம்ம வேதாகமத்தில் ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 16:11. இது நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம்தான். ஈஷா வந்து பார்த்திங்கன்னா சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணுவதற்காக ஈசாவோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும், தேவனுடைய கட்டளை, அங்கே போய் அபிஷேகம் பண்ணு, அந்த வீட்டில் உள்ள ஒரு பையனை பார்த்து அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சாமுவேலுக்கு தேவன் சொன்ன காரியத்தை செய்வதற்காக அவர் ஈசா வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுறாரு அபிஷேகம் பண்ணுவதற்காக. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஷா இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவதற்காக ஒரு ஆளாக சாமுவேலுக்கு முன்பாக நடக்க செய்கிறார். ஒரு மார்ச் பண்ணுறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையே பார்த்து இவங்க யாருமே இல்லை, வேறு யாரும் உங்களுக்கு வேறு பிள்ளைகள் இருக்கா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சாமுவேல் கேட்குறாரு. அது பாருங்கள், 1 சாமுவேல் 16:11 சொல்லுது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். பாருங்கள், இவ்வளவு பேர் தான் அவன் பிள்ளைகளா என்று கேட்குறாரு. இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். இதில் பாருங்கள், தகப்பன் அந்த பிள்ளைகளை கூட்டுவாங்க, நான் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லும்போது கூட அந்த லிஸ்ட்டில் கூட சொந்த தகப்பன்கிட்ட கூட அந்த நம்ம தாவீது தான், அது தாவீது வந்து அந்த லிஸ்ட்லே இல்லை. அப்பா கூட நம்ம பையன் ஒருவேளை அபிஷேகம் இவன் மேல் இருக்கலான்னு சொல்லி யோசிக்காத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நாமும் அப்பேற்பட்ட சூழ்நிலையை கடந்து கொண்டிருக்கலாம். அந்த லிஸ்ட்லேயே நம்ம இல்லாமல் இருக்கலாம், அந்த ப்ரமோஷன் லிஸ்ட்லேயே நம்ம இல்லாமல் இருக்கலாம். தகப்பனுக்கு நம்மளை ஒரு பிள்ளையாகவே நம்மளை கருதாமல் கூட இருக்கலாம், நம்மளோட சூழ்நிலை நிமித்தம். பாருங்கள், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். மித்தவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்கள், சவுலின் படைகளில் இருக்கக்கூடியவர்கள். அதனால் அபிஷேகம் அவங்கள்ட்ட தான் இருக்குன்னு நினச்சி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பார்வையாக நாம் இருக்கக்கூடிய தோற்றத்தை வைத்து முடிவு பண்ணி, இவருக்கு தான் இந்த அபிஷேகம், இவன் தான் உயர்த்தப்படுவான், இவன் தான் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வருவான்னு சொல்லி பல பேர் நம்மை சுற்றி சில காரியங்களை சொல்லியிருக்கலாம். அந்த லிஸ்ட்டில் நம்ம இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு பாருங்கள், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டினான் என்றான். அப்பொழுது சாம் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். பாருங்கள், ஆள் அனுப்பி அழைப்பி, you will be called. Somebody will come and honor you. உங்களை வந்து
வந்து கூட்டிட்டு போய் அந்த அபிஷேகம் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அது உங்களை இழுக்கும், உங்களை தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு அப்படி தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு இந்த அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்திருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக தான் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒருவேளை யாரால் மூலமாக அந்த சுவிசேஷத்தை தெரிந்து கொண்டிருப்பீர்கள், கிறிஸ்துவை அறிந்திருப்பீர்கள். அது ஒருவேளை நீங்கள் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் போய் நடந்திருக்கலாம், அல்லாட்டி ஒரு 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 சாதாரண ஒரு பாடல் கிறிஸ்தவ பாடல் மூலமாக வந்திருக்கலாம். கிறிஸ்தவ பிரசங்கங்கள் எங்கேயோ பிரசங்கிக்கப்பட்டது, நீங்கள் வெளியில் எங்கேயோ போகும்போது கூட அந்த வார்த்தையின் மூலமாக வந்திருக்கலாம். உங்களுக்கு சில நேரங்களில் அன்றைக்கி ஒரு வழி இல்லாமல் சில கூட்டங்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. யாராட்டும் கம்பல் பண்ணியிருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டும் இங்கே வா நம்ம போகலான்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் ப்ரிப்பேர்டாகவே இருந்திருக்க மாட்டீங்க, ஆக்சிடென்டலாக கூட அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க. ஆனால் அது கர்த்தரின் சித்தத்தின் மீது நடக்கக்கூடிய விஷயம். அதான் சொல்கிறாரு, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன். அவர் அபிஷேகம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகணுன்றது அவரோட பிளான். ஆனால் வந்த பிரதர்ஸில் யாருமே அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த தேவன் சொல்லலை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவை வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன், சாப்பிட போகிறதில்ல, அது வர வரைக்கும் என்னுடைய ஒர்க்கு முடியலை, நான் இன்னும் சூஸ் பண்ணல அப்படின்னு. அதாவது பீப்புள் வில் வெயிட் ஃபார் யூ. உங்களுடைய முன்னேற்றத்திற்காக வரக்கூடிய ஆட்கள் உங்களுக்காக காத்திருந்து, சாப்பிடாமல் கூட காத்திருந்து அந்த காரியத்தை உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள். அதுதான் அந்த அபிஷேகம். நீங்கள் நினைத்து பார்க்காத ஒரு காரியம் உங்களை கூப்பிட்டுட்டு அதற்கு பிறகு வருமட்டும் நான் சாப்பிட மாட்டேன், வந்த பிறகு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஒரு உயர்ந்த ஸ்லாக்கியத்தை கொண்டு வரும் இந்த அபிஷேகம். உங்களுக்கு இந்த அபிஷேகத்தின் மூலமாக நம்ம பெறப்போகிற அந்த பெற்ற அபிஷேகம் நமக்கு எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா, அது தலைகீழாக நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். உங்களுக்கு நீங்கள் இருக்கிற சூழலை மாற்றி போடும். உங்களுக்கு முன்னேற்றம் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு முன்னேற்றங்கள். ஃபினான்ஷியலாக 30, 60, 100 தனியாய் உங்களுக்கு பெருக்கி தரக்கூடிய காரியங்கள், ராஜாவை போல உயர்த்தக்கூடிய அபிஷேகம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பாருங்க, அழகிய கண்கள், சிவந்த மேனி, ரூப உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன்தான் என்றார். அபிஷேகம் பண்ண சொல்றார், இவன்தான். அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை பார்த்து உங்களை தான் அபிஷேகம் பண்ணு என்று இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ள இந்த அபிஷேகத்தை தட்டி எழுப்புகிறார். நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நீங்கள் தான், யூ ஆர் த ஒன், நீங்கள் தான் அந்த அபிஷேகம் பெற்றவர், நீங்கள் தான். இந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டீர்களால் இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த அபிஷேகம் உங்களிடத்தில் வந்திருக்கு. இவன் தான் அபிஷேகத்தை ஊற்ற சொல்கிறார். உங்களுக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கர்த்தர் உங்களை பார்த்து இதே காரியத்தை இன்று பேசிக் கொண்டிருக்கிறார். யூ ஆர் பீன் அனாயிண்டட் தி நேம் ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இது உங்களுக்கு கொடுக்கப்படுகக்கூடிய ஒரு காரியம். நீங்களாக பெற்றுக்கொள்ள முடியாத இந்த காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வது தான். அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு. அது மூலமாக சமாதானம் கொடுக்கப்படுகிறது, நித்திய வாழ்வு கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு. ஒரு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகிறது, கடலிலிருந்து விடுதலை கொடுக்கப்படுகிறது உங்களுக்கு. நீங்கள் கடந்து போகிற எப்பேற்பட்ட மலை போல பிரச்சனை, மலைகள் விளக்கக்கூடிய அபிஷேகம் உங்களுக்கு தான் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த உணர்வுள்ள இருதயத்தோட, நான் அபிஷேகம் பெற்றவன் என்ற இருதயத்தோடு இருக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். தைலத்தை எடுத்து சகோதர நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். பாருங்க, முதல் லிஸ்ட்லே இல்லை. இப்போ சகோதரர்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சகோதரன் மடி நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அப்போ என்னன்னா,
நீங்கள் எதிர்பார்க்காத ஆட்கள் மத்தியிலே உங்களுக்கு இந்த அபிஷேகம் நடக்கும். உங்களுக்கு எவ்ரிபடி இஸ் இக்னோர்ட் டேவிட். அந்த லிஸ்ட்லே இல்லாதவனை எடுத்து அவங்க கொண்டு வந்து, அந்த தாவீதை கொண்டு வந்து சகோதரர் மத்தியிலே நிப்பாட்டி அந்த அபிஷேகம் கொடுக்கப்படுது உங்களுக்கு. நீங்கள் நினைக்கலாம், இவங்க நம்மளை வந்து இந்த உயர்வான இடத்துல இவங்க நம்மளுக்கு எதிரியாக இருந்திருக்கலாம், நமக்கு எதிராக வேலை செய்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளை ஒரு ஆளாகவே மதியாமல் இருந்திருக்கலாம். உங்களுக்கு குடும்பத்தில் நம்மை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயம் இல்லாமல் இருக்கலாம். அப்பேற்பட்ட சூழ்நிலை அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சுற்றி பல பேர் பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீர்கள், அதன் மூலமாக விடுதலை அடைவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். மேலான காரியத்தை நோக்கி கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பாருங்க, அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீதின் மேல், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பாருங்க, அந்நாள் முதற்கொண்டு, அந்த அபிஷேகம் பெற்ற நாள் முதற்கொண்டு தாவீதின் மேல் கர்த்தரிக்கிறார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். இதன் மூலமாக உயர்ந்த இடத்துக்கு ராஜா ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன உயர்ந்த ஸ்தானத்தில் ராஜாவாக ஆக்கக்கூடிய அபிஷேகம் சாமுவேல் மூலமாக அன்று கொடுக்கப்பட்டது. இன்று நாம் இப்பொழுது அந்த அபிஷேகத்தை பெறுவதற்கு இயேசுவை ஆண்டவர் என்று சொன்னால் போதும். அவர் உயிரோடு இருக்கிறார், மூன்றால் உயிரோடு எழுந்தால் இந்த இருதயத்தில் நீ விசுவாசித்தால் போதும். உங்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை மாறும் அப்படின்னா நீங்கள் நினைத்து பார்க்கவே முடியாது. உங்கள் மனசில் நீங்கள் எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்தப்படுவீர்கள். கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் இயேசுவை பற்றி படிக்கும் பொழுது, அவர் செய்த அற்புதத்தை படிக்கும் பொழுது, அதே இயேசு நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் போகும், என்னுடைய வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொன்னது போல அதே தேவன் உங்களுக்குள்ளே வாசம் இருக்கிறார். உங்களுக்கு லாசரு மரித்து போகிறான், சகோதரிகள் இயேசுவை 4 நாட்கள் வருகிறார் என்று சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை அன்றைக்கே வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்கிற மாட்டான் என்று சொல்கிறாங்க உங்களுக்கு. அப்போ அவர் ஃபிசிக்கலாக அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நமக்குள்ளே அவர் வாசம் செய்கிறார், உள்ளே இருக்கிறார். அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல, அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல, உடனே இப்பொழுதே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்கள் இருதயத்திலே வாசம் செய்கிறார். அது ஒருவேளை அந்த நிச்சயம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா திருப்பி ஒரு தடவை இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுங்கள். இருதயத்திலே அவர் சிலுவையிலே மரித்து இப்போ உயிரோடு இருக்கிறார், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சாபங்கள் மன்னிக்கப்பட்டன என்று விசுவாசியுங்கள். அந்த கண்ணில் பார்க்காத ஒரு காரியத்தை நாம் பார்ப்பது தான் அந்த விசுவாசம். அப்பொழுது நீங்கள் விசுவாசி என்று அழைக்கப்படுவீர்கள். அந்த விசுவாசிக்குள்ளே இருக்கிறதா பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம், கிறிஸ்துவின் மூலமாக கிடைத்த அந்த அபிஷேகம். அதன் மூலமாக கிடைக்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். இன்று போல் நாளை இருக்க மாட்டீங்க. நீங்கள் பிரச்சனைகள் பனி போல மறைஞ்சிடும் உங்களுக்கு. சப்போஸ் நிறைய காரியங்கள் என்னை பிரச்சனை கொண்டாக்கிறேன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொன்றா கேன்சல் ஆகிட்டே போயிடும் உங்களுக்கு. God will take away everything. He'll wipe away all your tears. உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். உங்களுக்கு தேவன் அதைத்தான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு அதைத்தான் செய்து கொடுக்கும். உங்களை எப்படி தாவீதை ஆடு மேய்ப்பனாக இருந்தவனை அந்த அபிஷேகம் உயர்த்தியது போல, ராஜாவுக்கு உயர்த்தியது போல, நீங்களும் எதிர்பாராத அளவுக்கு உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், நீங்கள் வேலை செய்ய ஸ்தலம், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், நீங்கள் செய்யக்கூடிய ஊழியம், எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் அது உயர்த்தப்படும். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அந்த அபிஷேகத்திற்காக நன்றி. உம்மை ஆண்டவராக, இயேசுவை ஆண்டவராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தை சுமந்து செல்கிறோம். அந்த அபிஷேகம் எங்களுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறது.
அந்த அபிஷேகத்தின் மூலமாக எங்களுக்கு நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்காக நன்றி. இந்த அபிஷேகத்தின் மூலமாக கடன் பிரச்சனைகளை தொலைதற்கான நன்றி. இந்த அபிஷேகத்தின் மூலமாக அந்த ப்ரமோஷன் வந்ததற்கான நன்றி. இந்த அபிஷேகத்தின் மூலமாக பரம்பரை சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்ததற்கான நன்றி. உயர்வு மேல் உயர்வு, வெற்றி மேல் வெற்றி, எல்லா பிரச்சனைகள், எந்த பிரச்சனைக்காக நீங்கள் இதை பார்த்துக்கொள்ள எல்லா பிரச்சனையும் வெற்றி கிடைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு அதன் ஆலோசனையின் மூலமாக, அது பொய் சொல்வதல்ல, அது சத்தியத்தை உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட பேசிக்கொண்டே இருக்கும் சத்தியத்தை எடுத்து நீங்கள் செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எல்லா விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்.